விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டால் அதிமுக கூட்டணி வெற்றி உறுதியா? கண்டிப்பாக. ஓ! கண்டிப்பாக உறுதி. இவங்களுடைய வலுவான அலைன்ஸ் இத தூக்கி அடிச்சுடும் அது. அது என்னதான் அதுல எதிர்மறை வாக்குகள் வந்தாலும், விஜயும் அந்த பக்கம் வந்துட்டாருன்னா, பெர்செப்ஷன் வார்லயே முன்னேறிடுவாங்க அவங்க. ஓகே. ஆட்சி மாற்றம் உறுதி. தனி மெஜாரிட்டி வருதோ இல்லையோ, அந்த அலையன்ஸ் வந்து அலைன்ஸுக்கு மெஜாரிட்டி வந்துரும். கண்டிப்பா வந்துரும். விஜய் ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்தாருன்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அதனாலதான் அதை வந்து எப்படியாவது உள்ள இழுக்கணும்னு அவங்க பாக்குறாங்க. பிஜேபி வந்து எப்படியாவது உள்ள இழுக்கணும்னு பாக்குறது அதுக்கு. பட் விஜயனுடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் வெகு தூரத்துல இருக்கு அந்த கூட்டணி. அரசியலே வந்து கொள்கைகள் ஒன்று, அரசியல் ஒன்று தான் இருக்குது. எதிரெதிரான கட்சிகள் தான் வந்து ஒன்று சேருறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கிரவுண்ட்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பிரதான எதிரி மாநில தேர்தலில் திமுக தானே ஒழிய பிஜேபி கிடையாது. சரி, எனக்கு 2 பேரும் ஈக்குவல் எனிமின்ட்டு நீங்கள் போகிறீங்க, பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, கிரவுண்டில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, அதை மீறி தப்பி நிற்கிறீங்கன்னா, ஜெயிச்சு உக்காந்தாங்கன்னா 26ல் திமுக நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக திமுகவை சமாளிச்சாகணும். பின்புலத்தில் உங்களுக்கு பிஜேபியும் இருக்காது, சப்போர்ட்டுக்கு ஏடிஎம்கவும் இருக்காது. அப்போ 2 திமிங்களுக்கு எதிராக நீங்கள் எப்படி நீச்சல் அடிக்க போகிறீங்கன்றது தான் கேள்வி. இதுதான் அவருடைய நெருக்கடி. ஆனால் கூட்டணி சேர்ந்தா வரக்கூடிய ஆபத்துகளையும் நான் புரிந்து கொள்கிறேன். வாக்கு வங்கி சதுரும். ஆனால் கையில் ஒரு 10 எம்எல்ஏ இருந்ததுன்னா பாலிடிக்ஸ் வேறு. எல்லா ஆப்ஷன்ஸுமே டேபிளில் இருக்குன்னு தாங்க எனக்கு தோணுது. அவர் போக மாட்டாருலாம் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் வந்து திமுக எதிர்ப்பில் காட்டக்கூடிய அந்த உறுதியை அதிமுக பாஜக எதிர்ப்பில் காட்டுவாரா நாள் நெருங்கன்றது என்னை பொறுத்தவரையில் சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். அப்படிதான் நான் பார்க்குறேன்.